காயில் இது எல்லாம் சேர்த்து நான் கலத்தி காட்டுறேன் வண்டியில் உள்ளது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுத்த உள்ள ஒன்றுமே இல்லை. என்ன இது இருந்தால் எப்படி ஸ்டார்ட் ஆகும் வண்டி? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். ரொம்ப நாளாக நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லி எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிருப்பேன். ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அது ஒன்வே கிளச் பிளேட் வந்து போயிடுச்சான். சார் ஒன்வே கிளச் பிளேட் ஆமாம் கரெக்ட். ஒன்வே கிளச் பிளேட் வந்து போயிடுச்சான். ஸோ அதான் இன்றைக்கி மாற்ற போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். இங்கே கொண்டு ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதற்காக இன்றைக்கி அதான் சரி பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து ஒன்வே கிளச் பிளேட்டு 885 ரூபா வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பேக்கேஜ். ஸோ ஆயில் லீக் ஆகாமல் இருக்குது பேக்கேஜ். ஸோ இது வந்து வீட்டிலே மாட்டலாம். பட் இதில் இருந்து கலத்திங்களா ஸோ இது வீட்டிலே மாட்டலாம். ஆனால் இது வந்து கலத்திட்டு இதுக்குள்ளே இந்த கிளச் பிளேட் வந்து கலத்துறதுக்கான ஒரு டூல் நம்மகிட்ட கிடையாது. அதனால் மெக்கானிக் ஷெட் போய் தான் ஆகணும். ஸோ நம்ம தெரிஞ்ச அண்ணன்ட்ட கேட்டேன். மாட்டிடலாம் 1 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சு. பார்த்தீங்க என்னடா சட்டை கலர் வித்தியாசம் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்திருந்தேன். நேற்று வந்து மாற்றலான்னு பார்த்தா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால மாற்ற முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட NS 200 பீஸ் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அது வந்து லைட்டாக பேரிங் மட்டும் பண்ணணும். வீல் பேரிங் அது மட்டும் மாற்றிட்டு நம்ம வண்டி சரி பண்ண வேண்டி தான். ஸோ வாங்க சரி பண்ணலாம். அப்பாச்சியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இஷ்யூ வந்து காமனாக எல்லா வண்டியிலையுமே ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த இஷ்யூ வந்துடுது. ஸோ உங்ககிட்ட அப்பாச்சி இருக்குது அப்படின்னா வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ இந்த டூல் தான் நம்மக்கிட்ட கிடையாது. இந்த டூல் இருந்துச்சுன்னா நம்மளே கலத்தி மாட்டிடலாம். ஸோ இந்த டூல் இல்லாதனால தான் நம்ம வந்து மெக்கானிக் இங்கே நம்ம அண்ணன்கிட்ட வந்துருக்கணும். இல்லைனா நம்மளே ஈஸியாக கலத்தி வீட்டிலேயே மாட்டிருக்கலாம். ஸோ இப்போ இதை தான் நம்ம மாட்ட போகிறோம். இது வந்து புதுசு. ஓல்டு எப்படி இருக்கு பாருங்கள். உள்ள ஒன்றுமே இல்லை. என்ன இது இருந்தால் எப்படி ஸ்டார்ட் ஆகும் வண்டி? அந்த பழைய பாட்டில் உள்ள பீஸ் எல்லாமே உடஞ்சி எல்லாமே உள்ளே செதறி விழுந்துருச்சு. ஸோ அதனால் மேக்னெட் வச்சு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க கிளியராக. உள்ளே ஏதாவது பீஸ் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஏதாவது உள்ள உடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாமே கிளியராக எடுத்தால் தான் மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி மேக்னெட் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க.
nothing more. My head's again, I'm never sure. There's only pain. ஸோ ஒரு வழியாக நம்ம ஒன் வே கிளச் வந்து மாற்றியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ வண்டி வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ வண்டி சர்வீஸ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம வண்டியை தான் அடுத்த வண்டி சர்வீஸ்க்கு. வண்டி காட்டுறேன் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குது வண்டி. வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனாங்க வாட்டர் சர்வீஸுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி டக்குன்னு அப்படி படுக்க போட்டாங்க. படுக்க பக்கோடு ஆகி போச்சு நெஞ்சு. ஏன்னா படுக்க போட்டிங்க அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா இப்படி தான்ப்பா க்ளீன் பண்ணோம், அப்போ தான் அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, நல்லா தான் க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. 2 hours later. A few moments later. ஸோ சர்வீஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம 2வது சர்வீஸ். இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ் விட்டதே கிடையாது, வாட்டர் சர்வீஸ். ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது ஒரு விட்டேன், இதான் 2வது சர்வீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஷோரூம் பாருங்க. ஆனால் ஒர்த்து சூப்பருங்க. 100 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் சர்வீஸ் பண்ணுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வேறு லெவலில் இது பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸுமே செமையாக க்ளீன் பண்ணியாச்சு. நெல்ல உங்கள் யாருக்காவது சர்வீஸ் பண்ணணும்னா வாங்க, அதிலே அட்ரஸ் இருக்குது, நான் கீழே மென்ஷனும் பண்ணுறேன். காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஜியோ. பாய், டேக் கேர்.